Morning champion, this is Professor Rasul from Government College of Technology. I am having a technical champion சந்துரு வளாங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா குவாலிட்டில இருந்து சந்துரு டெஸ்ட் வச்சிருக்காரு. ஸோ அந்த ரிலவெண்டான கான்செப்ட் தான் டிஸ்கஸ் பண்ண வந்திருக்காரு. ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செஷன் தான் இது ஏடிஆர் செஷன் சொல்லுவாங்க. ஸோ என்ன ஃபர்ஸ்ட் வந்து என்ன கான்செப்ட் கேட்டிருக்காங்க? The provisions of the Constitution of India pertaining to the institution of Panchayat do not apply to Meghalaya. ஸோ என்னன்னா இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து இந்த இன்ஸ்டியூஷன் ஆஃப் பஞ்சாயத் அப்படின்றது வந்து எந்த இதுக்கு மாநிலத்துக்கு இதுவாகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேகாலயாவுக்கு நமக்கு அதுக்கு இது இல்லை, அதுக்கான அதிகாரம் இல்லைன்றாங்க. Panchayat Raj institutions are primarily the institution of self-government. ஸோ பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது செல்ஃப் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் ஆஃப் செல்ஃப் கவர்மெண்ட் தான் பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன் அப்படி சொல்லலாம். பஞ்சாயத்து ராஜ்னாலே வந்து செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். 73rd Constitutional Amendment is generated from Article 40. ஸோ ஒவ்வொரு அமெண்ட்மெண்ட்டும் கான்ஸ்டியூஷன் ஏதோ ஒரு ஆர்டிகல் தான் வந்து உருவாக்கப்படும். ஸோ 73வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் வந்து எங்கேருந்து உருவாக்கப்பட்டதுன்னா ஆர்டிகல் 40லேருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Local self-government can be best explained as an exercise in democratic decentralization. லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்னா பவர் வந்து பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் சென்ட்ரலைசேஷனா பகிர்ந்தளிக்கப்படுகிறது, சென்ட்ரலைசேஷனா ஒரே இடத்துல குவியிறது, இப்போ டீசென்ட்ரலைசேஷனா பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்னா இப்போ டெமோக்ராட்டிக்ல அந்த பவரை வந்து அந்தந்த இடத்துக்கு வந்து செலுத்துறது தான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் தெரிஞ்சுக்கலாம். 73rd Amendment in Constitution includes district, block, gram panchayat. ஸோ 73rd அமெண்ட்மெண்ட்ல என்னெல்லாம் வந்து உள்ளதுன்னா டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, பிளாக் இருக்கு, கிராம் பஞ்சாயத்து இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, பிளாக் இருக்கு, கிராம் பஞ்சாயத்து இருக்கு. Article 243 Constitutional status to the Panchayat has been provided. ஸோ ஆர்டிகல் 243 என்னன்னா கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் பஞ்சாயத் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஆர்டிகல் 243ல. Every gram panchayat will have own republic propounded by இந்த கிராம் பஞ்சாயத்துன்றது யார் வந்து வழி முன்மொழிஞ்சார் அப்படின்னா காந்திஜி. அவர் தாங்க தேசப்பிதா தான் வந்து இந்த பஞ்சாயத்து அப்படின்றது கிராம் பஞ்சாயத்தை முன்மொழிஞ்சார். Integrated Rural Development Program, first established program of community development. ஸோ ஐஆர்டிபி இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அது வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்ட் ப்ரோக்ராம் வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படி தெரிஞ்சுக்கலாம். Constitutional provision of 33% reservation for women is applicable for local bodies. 33% உமன் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா லோக்கல் பாடிக்கு தான் வந்து இதுவாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா பாலிட்டி இந்தியன் பாலிட்டியில் வந்து ஒரு 9 கான்செப்ட் வந்து சந்துரு டெஸ்ட் வச்சிருக்காரு. டெஸ்ட் வச்சுட்டு அப்புறம் ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செஷன் தான் இது. ஸோ லேர்னிங் ஃப்ரம் மிஸ்டேக் பண்ணிட்டு ஆஃப்டர் டெஸ்ட் ரீகேப் செஷன் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நமக்கு எல்லாருக்குமே இந்த 9 கான்செப்ட் கம்ப்ளீட் பண்ண சந்துரு